بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் புகாரியுடைய 80வது ஹதீஸை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 81வது ஹதீஸ். இந்த 81வது ஹதீஸ் 80வது ஹதீஸில் சொல்லப்பட்ட அதே விஷயத்தோட ஒரே ஒரு விஷயம் கூடுதலாக இருக்கிறது. அந்த 81 ஹதீஸை பாருங்கள். ஹத்தசனா முசத்ததுன், புகாரி சொல்கிறாரு, நமக்கு முசத்தது என்பார் அறிவித்தார். கால, அவர் சொல்லுகிறார், ஹத்தசனா யஹ்யா, யஹ்யா என்பவர் நமக்கு அறிவித்தார். அந்த யஹ்யா யார் வழி அறிவிக்கிறார்னா ஷுபா வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா ரவான்னு வச்சுக்கிறேன் சரியா, கத்தாதத்தை அவர் கத்தாதா வழியாக அறிவிக்கிறார். அவர் அனசிபுனி மாலிக்கின், அனசுபுனு மாலிக் வழியாக அறிவிக்கிறார். அனசுபுனு மாலிக்கின்னா நம்ம அனசுன்னு பொதுவாக அறிஞ்சு வச்சுக்கிறோம்ல, அவர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஊழியராக இருந்தார்ல, அவருடைய வாப்பா பேர் மாலிக்கு. அதனால் அனசிபுனு மாலிக்கின், அனசுபுனு மாலிக் வழியாக அவர் அறிவிக்கிறார். இதெல்லாம் அறிவிப்பாளர் விஷயம். கால, அனசு சொல்கிறார், லவ் ஹத்தி சன்னக்கும், உறுதியாக, ஹத்தசன்ன அறிவித்தான், உஹத்திசு என்றால் நான் அறிவிப்பேன், லவ் ஹத்திசுன்னா உறுதியாக நான் அறிவிப்பேன் அர்த்தம். அதில் இந்த தாக்கீதுடைய நூனு சேர்த்து சொல்லுவாங்கள்ல, லயஃபா அலன்ன லயஃபாலான்னு அந்த தாக்கீதுடைய உறுதி செய்வதற்கு ஒரு சத்து செஞ்ச நூனை வருங்கால வினையில், ஏவல் வினையில், விளக்கணு வினையிலெல்லாம் சேர்ப்பாங்க. சென்ற கால வினையில் சேர்க்க மாட்டாங்க. லவ் ஹத்தி சன்ன, உறுதியாக நான் அறிவிப்பேன், கும் உங்களுக்கு அறிவிப்பேன், அறிவிக்கிறேன், ஹதீசன் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கப் போகிறேன். அனசு சொல்கிறாரு, லவ் ஹத்தி சன்னக்கும் ஹதீசன், உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லப் போகிறேன். எந்த செய்தி என்றால், லாயு ஹத்திசுக்கும் அகதுன் பாதி, எனக்கு பிறகு அகதுன், அகதுன்னா ஒருவர்னு அர்த்தம், எதிர்மறைக்கு பின்னாடி வந்தால் யாரும்னு அர்த்தம் வந்துடும். லாயு ஹத்திசுக்கும் அகதுன், ஒருவரும் யாரும் உங்களுக்கு அறிவிக்க முடியாது. இந்த லாண்டு வந்துருச்சு இல்லை நஃபி, இந்த நஃபிக்கு பிறகு அகது வந்துச்சுன்னா ஒருவர் அறிவிக்க முடியாது, 2 பேர் அறிவிக்குவாங்கன்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. லாயு ஹத்திசுக்கும் அகதுன், எவரும்னு அர்த்தம் வந்துடும். இந்த எதிர்மறைக்கு பின்னாடி அகதுங்கிற வார்த்தை வந்தால் என்ன அர்த்தம் வந்துடும்? யாரும், எந்த ஒருவரும் வேணால் சேர்த்துக்கலாம். எந்த ஒருவரும் உங்களுக்கு அறிவிக்க மாட்டார்கள், பாதி எனக்கு பிறகு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன், நான் சொல்லாமல் மௌத்தா போயிட்டேன்னு வைங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு யாருமே அறிவிக்க முடியாது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இது எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த செய்தி பரவலாக அனைவரும் அறிந்த செய்தி இல்லை, என்னிடத்தில் மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. அப்போ நான் சொல்லாமல் மௌத்தா போயிட்டேன்னா வேறு வழி உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. அப்படியான ஒரு செய்திங்கிறார். நான் சொல்ல போகிற செய்தி இவர் மாத்திரம் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் நின்றுட்டு ஏன் வேற ஆள் அறிவிக்க முடியாதுங்கிறாரு. நிறைய பேர் கேட்டிருந்தால் நிறைய பேர் அறிவிப்பாங்களே. அப்போ லவ் ஹத்தி சன்னக்கும் ஹதீசன், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை அறிவிக்கப் போகிறேன், லாயு ஹத்தீஸுக்கும் அகதுன் பாதி, எனக்கு பிறகு வேறு எவரும் உங்களுக்கு அறிவிக்க மாட்டார்கள், அறிவிக்க மாட்டார்களே. அப்படிப்பட்ட ஒரு செய்தி, அது சிஃபத்தாக்கி இணைத்துன்னு சொல்லலாம். ஹதீசன் லாயு ஹத்தீஸுக்கும் அகதுன் பாதி, எனக்கு பிறகு யாரும் அறிவிக்க மாட்டார்களே, அப்படி ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ இவர் மாத்திரம்தான் அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, இவரோட யாரும் இருக்கலை அப்படின்னு இதுலேருந்து வழங்குகிறது. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த செய்தி இப்போ தான் சொல்கிறார். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்னு கேட்டால், மின் அஷ்ராத்தி சாத்தி, இந்த சாத்துன்னா ஏற்கனவே முந்தின ஹதீஸில் நேற்றைய தினம் விளக்கிட்டோம்.
சாத்துனா நேரம்னு அர்த்தம், அஸ்ஸாத்துனா அந்த நேரம்னு அர்த்தம். அந்த நேரம்ங்கிறது வந்து உலகம் அழிகிற நாள் இருக்குல்ல, அந்த நாளுக்கு உரிய பேராக மாற்றப்பட்டுருச்சு. அஸ்ஸாத்துன்னு சொன்னால் கேம நாள்னு அர்த்தம். நேரடி அர்த்தம் அந்த நேரம். எந்த நேரம்? உலகமெல்லாம் அழிகிற நேரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு அது மாறிட்டதுனால அஸ்ஸாத்துன்னு எங்கேயாவது வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வந்து உனக்கு அனிசாத்தி, அந்த நேரத்தை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள் அப்படின்னா கேம நாளை பற்றின்னு அர்த்தம். அப்போ உலகம் அழிகிறதுக்குன்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு கியாமத்து நாள் வழங்கியிருக்கோம்ல, அந்த மாதிரி சாத்துங்கிற பேர்லையும் அந்த நாளை சொல்லுவாங்க. அப்போ மின் அஷ்ராத்தி சாத்தி, கியாம நாளின் அடையாளங்களில் உள்ளதாகும். என்ன அடையாளம்ன்ற? கியாம நாள் அடையாளம்ன்ற என்ன அர்த்தம்னு கேட்டால், கியாம நாள் வரப்போகுது, வருவதற்கு முன்னாடி சில அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். இன்னென்ன அறிகுறிகள் வந்துருச்சுன்னா அடுத்து கியாம நாள் தான் வரும். உலகம் அழிவதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய, உலகில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை சொல்லுவாங்க. அதுதான் அடையாளம்ங்கிறது. அப்போ மின் அஷ்ராத்தி சாத்தி, கியாம நாளுடைய அடையாளங்களில் உள்ளதாகும். ஐயகில்லல் இல்மு, இல்மு கல்வி கம்மியாயிரும். இதுக்கு நம்ம விளக்கிட்டோம், நேரத்தை விளக்கிட்டோம். கல்வி கம்மியாகும்னா உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக, அறிஞர்களை குறைப்பதன் மூலமாக கல்வி குறைஞ்சிரும். ஓ எலுஹரல் ஜஹ்லு, மடமை அறியாமை வெளிப்படும். இல்மு கம்மியாக போயிடும். இது வந்து மடமை வந்து மேலோங்கும். எலுஹர்னா என்னது? அது மேலோங்கி நிற்கும். அறியாமை தான் மேலோங்கி நிற்கும். இதெல்லாம் வந்து அந்த முந்தின ஹதீஸிலே உள்ள ஒரு வாசகம்தான். அடுத்தது ஓ எலுஹர ஜினா, விபச்சாரமும் மேலோங்கி விடும். விபச்சாரம் நினைஞ்சிறேன் ரொம்ப தாறுமாற அதிகரித்து விடும். அதுக்கடுத்து ஓ தக்குசுருன் நிசாவு, பெண்கள் அதிகமாகி விடுவார்கள். ஓ தக்குசுருன் நிசாவு, பெண்கள் அதிக. தக்குசுரன்னு வருதுன்னா அந்த அன் வந்ததுனால அத்துஃபை எல்லாமே. யகில்ல, இந்த அன்கிற வார்த்தை வந்து நசபு செய்யும். அதுக்கு பிறகு யகில்லூண்டு வருதா, யகில்ல. எலுஹருண்டு வருதா, எலுஹர, அத்துஃபு செஞ்சதுனால எலுஹர. மேரும் எலுஹர, அங்கேயும் நசபு தான். ஓ தக்குசுர, தக்சுருன்னு இல்லாமல் தக்சுர, இதுக்கு அன் வந்ததுனால. ஓ தக்சுரன் நிசாவு, பெண்கள் அதிகமாவதும் அது அடையாளம். ஓ யகில்ல ரிஜாலு, ஆண்கள் குறைவாக போகிறதும் அடையாளம். பெண்கள் அதிகமாகி ஆண்கள் கம்மியாயிருவாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டிருக்கிறேன். நான் சொல்லலைன்னா உங்களுக்கு யார் வழியாக இனிமேல் தெரியாது அப்படின்னு சொல்லி இவருடைய கடைசி காலத்தில் இவர் அந்த மக்களுக்கு அந்த செய்தி சொல்கிறார். சொல்லும்போது இந்த பெண்கள் அதிகமாகிடுவார்கள்ங்கிறத சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னா, கூடுதல் வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக போட்டு அவர் சொல்கிறார். எப்படி? ஹத்தா யக்கூனலி ஹம்சீன இம்ராத்தன், 50 பெண்களுக்கு ஆகிவிடுவார்கள், ஆகும் வரை. ஹத்தா யக்கூன என்றால் ஆகும் வரை. என்ன மாதிரி ஆகிறதுனா, லி ஹம்சீன இம்ராத்தன், 50 பெண்களுக்கு, அல் கையுமு ஒரு நிர்வாகி, அல் வாஹிது ஒரே ஒரு நிர்வாகி வந்து 50 பேருக்கு ஆயிடுவான். அப்போ ஒரு ஆள், ஒரு ஆம்பளை 50 பேரை மேய்க்குவான், 50 பேரை நிர்வாகம் பண்ணுவான். அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் அதிகமாகிடுவாங்க. ஆண்கள் கம்மியாயிருவாங்க, பெண்கள் அதிகமாகிடுவாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு ஹதீஸில் அவர் சொல்கிறார். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம நேரடி அர்த்தம் அவ்வளோதான் பெரிய விஷயம் இல்லாட்டாலும் நமக்கு ஒரு நெருடல் உங்களுக்கு ஏற்படும். என்ன ஏற்படும்னு கேட்டால், நம்ம உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து நம்ம வாழ்கிற இந்த காலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு காலத்துலையுமே 1க்கு 50ங்கிற அளவுக்கு வந்து ஆண் பெண் விகிதாச்சாரம் இருக்கலை. சிந்திச்சு பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்பும் இல்லை. 1க்கு 50ங்கிறத வானத்திலிருந்து இறங்குவாங்க 50 பேர், மனித குலத்தில் தான் பிறக்குவாங்க. அப்போ ஒரு ஆம்பளைக்கு 50 பொம்பளை அப்படிங்கிற ரேஷியோவில் வருவதாக இருந்தால், அப்போ நீங்கள் ஒரு கண்ணால் பார்க்கணும், ஒரு தெருவில் ஒரு 50 பேருக்கு பிள்ளை பிறக்குது, 49 பேருக்கு பொம்பளை பிள்ளையாக பிறக்கணும். ஒரே ஒரு குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். இந்த மாதிரி பிறந்தால் தான் 1க்கு 50ங்கிற நிலைமை பரவலாக இல்லாமல் ஏற்படணும். ஒவ்வொரு 50 பிள்ளைக்கு ஒரு பிள்ளை தான் ஆம்பளை பிறக்கும். அப்போ பிறப்பின் அடிப்படையில் தானே பெண்கள் எண்ணிக்கை கூடுவது, ஆண்கள் எண்ணிக்கை கூடுவது எல்லாம் எதை கொண்டு ஏற்படணும்? பிறப்பின் மூலம் தான் ஏற்படணும். அப்போ இதன்படி ஒரு ஆளுக்கு 50 ஏற்படுறதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால்,
ஒரு ஆம்பளை பிறந்துச்சு, ஒரு ஒரு ஒருத்தனுக்கே 51 பிள்ளை பிறக்காது. அப்படி இருந்தால் 50 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை, அப்படி இல்லாமல் ஒரு 50 குடும்பத்தை எடுத்துக்கிறோங்க. ஒரு 51 குடும்பம். 51 குடும்பத்தில் ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். 50 குடும்பத்தில் எல்லோரும் பொம்பளை பிள்ளையாக பெறுவாங்க. அப்போ வளர்ந்து பெரிய ஆளாகும்போது ஒரு ஆம்பளைக்கு 50 பொம்பளை என்கிற ஒரு கணக்கில் அது என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ இப்படி வராத நம்ம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இது வரைக்கும் வந்தது இல்லை. இனி வர்ற காலத்தில் வருமானா வரவே முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால், பிள்ளைகள் பிறக்கிறத மனுஷனால் தயாரிக்க முடியாட்டாலும் பிறக்கிறத தடுக்கிறத இப்போ மருந்து அறிந்து கொண்டான். உங்களுக்கு புள்ள வேண்டாம் உடனே பெற்ற முடியாது. அதுக்கு எத்தனையோ கருத்தரிப்பு மையங்க ஏன்னு வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. சிலது தான் அது கூட ஒர்க் அவுட் ஆகுது, பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பிறப்பை மனிதனுக்கு உண்டாக்குறதுக்கு உள்ள ஒரு அறிவு இல்லாவிட்டாலும் கூட பிறக்கிற குழந்தையை பிறக்கமாக்க முடியுமில்ல, அதை இன்றைக்கி மனுஷன் கற்று வச்சுக்கிட்டு இருக்கிறான். பொம்பளை பிள்ளை கருவில் உண்டானுச்சுன்னு தெரிஞ்சால் அந்த குழந்தைய கருவில் வச்சு காலி பண்ணிடுறான். அதுக்கு தான் பல நாடுகளில் சட்டமே போட்டிருக்குறாங்க. என்ன சட்டம்? கருவில் உள்ள குழந்தையை ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அந்த பாலினத்தை சொல்லக்கூடாது. டாக்டர்கள் சொன்னாங்கன்னா டாக்டருக்கு தண்டனை. ஒரு மருத்துவமனையில் தெரிவித்தாங்கன்னா மருத்துவமனைக்கு நடவடிக்கை. அப்படிங்கிற அளவில் எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டால், பொம்பளை பிள்ளை தான் தெரிஞ்சுட்டு கொண்டு விட்றாங்க. கருவில் இருக்கிறது பொம்பளை பிள்ளை தான் தெரிய வந்துச்சின்னு சொன்னால் எதுக்கு நமக்கு பொம்பளை பிள்ளை, கருவிலையே காலி பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. சில பின்தங்கிய கிராமங்களில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பிறந்ததுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைய கள்ளிப்பாலை ஊற்றி காலி பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. அப்படிலாம் மனிதன் அந்த பிறக்கிற விகிதத்தை தடுக்கிற ஒரு நாலேஜ் பெற்றவனாக இருக்கிறான், கூடிய எண்ணம் படைத்தனாகவும் இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒன்றுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் இருக்கும்போதே பொம்பளையை கொள்கிறாங்கன்னு சொன்னால் 1க்கு 50லாம் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 50 பிள்ளையை வச்சுக்கிட்டு என்ன செய்வான் அவன்? அப்போ 1க்கு 50ங்கிற ஒரு கணக்கில் வரத்து விட மாட்டான். அப்போ இது வரைக்கும் உள்ள காலத்துலேயும் வந்தது இல்லை. இனிமேல் அளவோட மனிதன் பெறக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் செட்டுங்கிறாங்கல்ல, ஒரு மனநிலைக்கு ஆளாயிட்டான். மனிதன் நினச்சிட்டான், போதும் 2 போதும், இதில் ஒன்று அதில் ஒன்று போதும், அதில் 2 ஆம்பளை பிள்ளை அதோட நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுனால 50க்கு 1ங்கிற கணக்கில் வர்றதுக்கு இனி ஒரு காலத்தில் சாத்தியமே இல்லை. இதுக்கு முந்தின காலத்தில் நடக்கவே கிடையாது, இனி ஒரு காலத்தில் சாத்தியமே கிடையாது. அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும், 1க்கு 50 கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்குல்ல. அதாவது ரசூல்லா சொன்னால் நம்ம வகையில் இருக்குதுன்னு நம்ம கடமைப்பட்டு இருந்தாலும், இது ரசூல்லா சொல்லி இருப்பாங்களா? நடக்கிறது தானே சொல்லுவாங்க. நடக்காத ஒன்றாவில் இது இருக்குது, இது வரைக்கும் நடந்தது இல்லை. இந்த உலகம் போகிற போக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் நடக்காது. இனிமேல் 1க்கு 50ங்கிற கணக்கிலையெல்லாம் உலகத்தில் பெண்களுடைய விகிதாச்சாரம் அமையவே அமையாது. அப்போ இது ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இதில் நமக்கு கூடுதலாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஒரு டவுட்டு நமக்கு வருகிறது. நமக்கு வர்ற மாதிரியே இந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுனாங்கள்ல நூலாசிரியர்கள், அவங்களுக்கு இந்த ஹதீஸை பார்க்கும்போது டவுட்டு வருது. எப்படி வருது? அது எப்படி 1க்கு 50 சாத்தியமே படாத. மனிதர்கள் இப்படி தானே ஆண் பெண் கலந்து தானே பிறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன வித்தியாசம் வரலாம். ஒரு 100 ஆணுக்கு 105 பொம்பளைன்னு வந்தால் ஒரு அந்த 100க்கு 95 100க்கு 5 என்றோ 100க்கு 95 என்றோ இந்த ரேஷியோவில் வந்துச்சுன்னு சொன்னால் அது வர வாய்ப்பு நம்ம கண்ணாலே பார்க்கலாம். ஒரு தெருக்கில் பார்த்தோம்னு சொன்னால் 10 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னா ஒரு 11 பொம்பளை பிள்ளை இருக்கும். அப்போ இப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சு நம்மளே கூட அது ஏற்றுக்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவோம். ஆனால் இந்த பெரிய நம்பர் 1க்கு 50ன்னு போடும் பொழுது அப்போ ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது சாத்தியமற்றதாக இருக்குது. சாத்தியமற்றதுன்னா எப்படி அது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை ஒரு சாத்தியம் இருக்குதுன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், ஒரு யுத்தம் நடக்குதுன்னு இங்கே போருக்கு யார் போவா? ஆம்பளை தான் போவாங்க. ஒரு போரில் ஒரு 1,00,000 பேர் காலி ஆகிட்டான்னு வைங்க. அப்போ அந்த 1,00,000 பேருடைய மனைவிமார்கள் அப்படி எண்ணிக்கையில் கூடிடுவாங்க. அதாவது ஒரு ஊரில் 5 லட்சம் ஆம்பளை இருக்காங்கன்னு வைங்களேன். 5 லட்சம் ஆம்பளைங்க 5 லட்சம் பொம்பளை இருக்கிறாங்க. இப்போ இதில் 1,00,000 பேர் போரில் கொல்லப்பட்டான்னு வைங்க. இது 4000 இல்லை 4க்கு 5ன்னு போயிடும். 4 லட்சத்துக்கு 5 லட்சங்கிற அளவில் அந்த ரேஷியோ அப்படி அதிகமாகிடும்.
அப்போ அந்த விளக்க உரை எழுதுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதில் வந்து சராசரியான இயல்பான மௌத்துங்கிற வகையில் ஆம்பளையும் பொம்பளையும் ஏறக்குறைய சமமாக மூத்தா போனாலும், இந்த போர் போன்ற காரணங்களால் வந்து என்ன செய்கிறாங்க, ஆம்பளைங்க தான் ஜாஸ்தியாக சாகுறாங்க. ஆம்பளைங்க ஜாஸ்தியாக சாகும்போது பெண்களுடைய எண்ணிக்கை வந்து ஏற அப்போ 50லாம் ஒரு 150லாம் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க சிந்திச்சு என்ன செய்கிறாங்க, ஒருவேளை அப்படி தான் இருக்கும், போர்க்களத்தின் மூலமாக இறந்து போயிடுவாங்க இல்லையா, அந்த ரேஷியோ வச்சு பார்த்தா இது மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம்ண்டு பல அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது வந்து அந்த காலத்தில் அவங்க எழுதும்போது அவங்களுக்கு மனசு திருப்திப்பட்டிருப்பாங்க, அது சரியான விளக்கத்தை சொல்லிட்டோம்னு சொல்லி. இந்த காலத்தில் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம், அவங்க இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா கூட அவங்க சொன்ன விளக்கத்தை அவங்களே ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் போருங்கிறது தரப்படங்கிட்ட ஆம்பளை நின்று நேருக்கு நேரம் மோதுவாங்க, அதான் போர் என்பது. இன்றைய போர் என்பது தரப்பட போருங்கிறதுலாம் என்ன செஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக ஒரு 5% கூட நடப்பது இல்லை. எல்லாம் விமான தாக்குதல், மேலேருந்து அடிக்கிற தாக்குதல் தான் இருக்குது. மேலேருந்து அடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த போரில் ஈடுபட்ட வீரர்கள்னு குறிபார்த்து சாவடிக்கப்பட மாட்டாங்க. ஒரு ஊரில் உள்ள எல்லாத்தையும் சாவடிப்பாங்க. இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரனோட சண்டைக்கு போனான்னு சொன்னால், அந்த நாட்டில் எங்கேனா ஒரு இடத்துல குண்டை போட்டு விட்ருவான், 1000 பேர் சாவுவாங்க. அதில் இராணுவத்தில் உள்ளவன் ஒரு 5 பேரை 10 பேரை இருப்பான், இல்லாமல் கூட இருப்பான். 50 பேர் பொதுமக்களாக இருப்பாங்க. அதில் வந்து ஆணு பெண்ணு சம அளவில் இருப்பாங்களா இல்லையா? ஆம்பளையா பொறுக்கி எடுத்து சாவுறதுங்கிறதெல்லாம் அந்த காலத்து போகிற முறை. இந்த காலத்தில் வந்து காசாவில் கொண்டு போடுறான்னா பெண்கள் சிறுவர்கள்லாம் தான் அதிகமாக சாவுறாங்க. ஆம்பளை கூட தப்பிச்சாங்கன்னு ஓடி போயிடுவான். அப்போ பெண்கள் தான் இப்போ அதிகமாக சாவுறது தான் இந்த காலத்திலேயே போர் முறை. இந்த காலத்து போர் முறை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதிகமாக பெண்கள் தான் மரணிக்கிறார்கள்னு சொல்லும் பொழுது அந்த அறிஞர்களுடைய விளக்கம் வந்து எடுபடாது. அப்படி போர் பெரிய போர்லாம் நடக்கும் அப்படின்னு நடக்கணும் ஊகிச்சாங்கல்ல, அவங்க அறிவை கொண்டு அன்றைக்கி ஊகித்தாலும் இன்றைக்கு உலகத்தினுடைய போர் முறைகள், ஆயுதங்கள், போக்குவரத்து எல்லாம் மாறிவிட்ட நேரத்தில் வந்து அவர்கள் சொன்ன மாதிரி போர் நடக்காது. போர் ஆம்பளையாக கொன்று குவிக்கக்கூடிய ஒரு வகையில் போர் முறை என்று அது மாறி போச்சு. ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ என்னஞ்சிருச்சு, அது மாறிடுச்சு. அப்படின்னா இது நடக்கவே செய்யாது. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு, நடக்க வாய்ப்பு இல்லையே. 1:50 அப்படின்னா இந்த ஹதீஸை வந்து நம்ம கூடுதலாக திங்க் பண்ண வேண்டியிருக்கு. அதில் கூட இந்த 1:50ன்னு சொல்கிறோம்ல, இந்த 1:50ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு வச்சிங்கன்னா 2 அர்த்தம் கொடுக்கலாம். அதாவது ஒரு ஆம்பளைக்கு வந்து 50 பொம்பளைங்க சுகம் காணிக்க, மனைவி மாதிரி, மனைவியாகவோ அல்ல சின்ன வீடாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒருத்தன் வந்து 50 பெண்கள்கிட்ட சுகம் அல்ல 50 பெண்கள் வந்து ஒரு ஆண்கிட்ட அந்த மாதிரி சுகம் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இது கொடுக்கலாம். அல்லது ஒரு ஆம்பளையுடைய சம்பாத்தியத்தில் 50 பொம்பளை இருப்பாங்க, பொண்டாட்டியாக தான் அவசியம் கிடையாது, 10 பொம்பளை பிள்ளை மகள் இருக்கும், பொண்டாட்டி இருக்கும், அக்கா தங்கச்சி இருக்கும், இப்படிலாம் ஒரு கணக்கு பண்ணி பாட்டி இருப்பாங்க, இது மாதிரிலாம் சேர்த்து ஒரு ஆள் 50 பேரை சுமக்குவான், அப்படி அர்த்தம் கொடுக்கலாம். ஒரு ஆள் 50 பேருக்கு பொறுப்பாளியாக இருப்பான்ங்கிற அர்த்தமும் இதுக்கு இந்த ஹதீஸு கொடுக்கலாம். அல்லது ஒரு ஆள் வந்து 50 பேரை பொண்டாட்டியாக வச்சுருப்பாங்கிற ஒரு அர்த்தம், 50 பொம்பளைகளுக்கு ஒரு ஆம்பளை தான் கிடைக்கும், அந்த ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கலாம். இந்த சொல்லை வச்சுக்கிட்டு அப்படி 2 விதமாகவும் அர்த்தம் கொடுக்கலாம். என்றாலும் இதை எதை சொல்லுதுங்கிறத வேறு வேறு ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து அந்த பராமரிப்பான்கிற அர்த்தத்தை கொடுக்க முடியலை. ஏன் கொடுக்க முடியலைன்னு கேட்டால், இந்த மாதிரி நிறைய பெண்கள் உண்டாயிருவாங்களா, வந்துக்கிட்டு ஒவ்வொரு பொம்பளையும் ஆண்கள்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்பார்கள்னு ஒரு ஹதீஸ் வருது. அப்போ இது கல்யாணம் பண்ணுற மேட்டராக வர்றதுனால ஒரு பெண்கள் வந்து 50 பொம்பளைகளுக்கு ஒரு ஆம்பளைங்கிற கணக்கு தான் வரும், அப்படி தான் இருக்குங்கிற அந்த ஹதீஸுக்கு இந்த அர்த்தம் தான் வேறு அறிவிப்பை வச்சு பார்க்கும்போது கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த வேறு அறிவிப்பு என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இதை பார்க்கல, அப்போ நமக்கு குழப்பம், எப்படி இது சாத்தியப்படும், 1:50 சாத்தியம் இல்லையேன்னு பார்க்கையில் இது சம்பந்தமாக வேறு என்னென்ன ஹதீஸ் வருது அப்படின்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால், இதே விஷயத்தை வந்து புகாரியில் 1414வது ஹதீஸ், இது வந்து நம்ம பாடத்தில் உள்ளது இந்த 81வது ஹதீஸ் தானே, இதுக்கு ரிலேட்டிவாக வந்து 1414வது ஹதீஸில் இருக்குது.
அதனால தான் சிகப்பு கலரில் போட்டு காட்டுறேன். இது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற பாடத்தில் உள்ள ஹதீஸ் கிடையாது. இதே புகாரியில் 1414வது ஹதீஸில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் வந்து இரர் ரஜுலுல் வாஹிது, ஒரு மனிதன் பார்க்கப்படுவான், எத்துபோகு அர்பௌன இம்ராத்தன், அவனை வந்து 40 பெண்கள் பின்தொடருவார்கள், 40 பெண்கள் பின்தொடருவார்கள்னு வருது. ஒரு ஆம்பளையை வந்து 40 பொம்பளைங்க விரட்டுவாங்கங்கிற அந்த நிர்வகிப்பாருங்கிற அர்த்தம் கிடையாது, பின்தொடர்வார்கள்ங்கிற ஒரு அர்த்தத்தில் வாசம் மாறி வருது. அப்போனா அவனுடைய பொறுப்பில் இருப்பார்கள்ங்கிற அர்த்தம் இல்லாமல் அவனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, பின்தொடர்வார்கள்ங்கிறது இந்த ஒரு உடல் உறவு மேற்றை சொல்கிற மாதிரி தான் அது இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டால், இன்னும் ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது இந்த ஹதீஸ் வந்து முஸ்னது இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி, இது ஒரு சரியான ஹதீஸ் தான். நூல் வந்து மக்கள்கிட்ட பிரபல்யம் இல்லாட்டாலும் இவரும் ஒரு பெரிய ஒரு ஹதீஸ்களை மேதை தான். இவர் முஸ்னது எழுதியிருக்கிறாரு, இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்கள். அவங்களுடைய கிதாபில் என்ன வருதுன்னு கேட்டால் வந்து அதாவது ஹத்தா எத்பா ரஜுல கரீபும் என் சலாசீன் இம்ராத்தன், ஒரு மனிதனை 30க்கு நெருக்கமான பெண்கள் வந்து விரட்டி செல்வார்கள். குல்லுகுன்ன யகூலு, ஒவ்வொருத்தரும் அந்த ஆணை பார்த்து சொல்வார்கள், அன்கிஹினி அன்கிஹினி அன்கிஹினி, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்வார்கள். அப்போ கல்யாணம் பண்ணுற மேட்டராக தான் வருது. 50 பேரை நிர்வகிப்பான்ங்கிறது வரல. அவனுடைய அக்கா தங்கச்சியை பராமரிப்பாங்கிற அர்த்தத்தில் இது வரல. அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவா. அப்போ இது வந்து இந்த 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 மூணாவது இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது ஒரு ஆளுக்கு 50ன்னு ஆனால் சொல்கிறார்ல, அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு தான் சொல்லுது. அதாவது ஆண் பெண்ணுடைய அந்த தாம்பத்தியம் நடத்துவது சம்பந்தமான மேற்றை தான் சொல்லுகிறது. அப்போ ஒரு ஆளுக்கு 50ங்கிறது தான் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய வாசகம். அப்போ ஒரு ஆளுக்கு 50 நடக்குமா? ஒரு ஆளுக்கு 50ங்கிறது நடக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்டா, அப்போ இதை வந்து ஆய்வு செய்யணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகக்கூடாது, பொய் சொல்ல மாட்டாங்க, உள்ளதை தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதை சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த இந்த ஒரு 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 ரிப்பீட்டை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லைன்னு வேறு அவர் சொல்லிட்டார். எனக்கு நான் சொல்லாமல் போயிட்டேன்னா அந்த செய்தி உங்களுக்கு யாரும் சொல்ல முடியாதுன்னு அவரே வந்து இந்த செய்தியை 3 விதமாக சொல்கிறார். அவர் அதே ஒரே விஷயந்தான், ஒரே அறிவிப்பாளர் தான், ஒரே செய்தி தான். அந்த ஒரு செய்தியை இவரே எத்தனை விதமாக சொல்கிறாருன்னு கேட்டால் 3 விதமாக சொல்கிறார். 3 விதம் என்னன்னு கேட்டால், இந்த புகாரில் இப்போ பார்த்துட்ருக்கணும்ல, இந்த ஹதீஸில் உள்ளது ஒரு விதம். என்ன விதம்? 50க்கு 1, ஹத்தா எக்கூனொலி ஹம்சீன இம்ராத்தன் அல் கைமுல் வாஹிது, 50 பேருக்கு ஒரு ஆம்பளை. இது 50ன்ட்டாரா? 1414வது ஹதீஸில் என்ன வந்துச்சு? எத்துபோகு அர்பௌன இம்ராத்தன், ஒரு ஆம்பளைய 40 பெண்கள், அது 50ன்னு சொல்லி அந்த ஹதீஸில் வருது. ஒரே சம்பவம், ஒரே அறிவிப்பாளர். அவர் அங்கே அந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் 50 பொம்பளைங்கிறாரு, இந்த ஹதீஸில் 40ங்கிறாரு. எத்துபோகு அர்பௌன இம்ராத்தன், 40 பொம்பளை ஒரு ஆம்பளைக்கு தொடருவார்கள் அப்படிங்கிறாரு. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் முஸ்னது இஸ்ஹாக் இப்னு ராகவைஹின்னு சொன்னேன்ல ஒரு கிதாபு, அதில் என்ன வருதுன்னு கேட்டால் எத்துபவு ரஜுல கரீபு மின் சலாசின இம்ராத்தன், 30க்கு நெருக்கமான பெண்கள்ங்கிறார். 30 கூட இல்லை, 30க்கு நெருக்கம்ங்கிற 25 கூட வரும். அப்போ 30க்கு நெருக்கமானவர்கள் தொடருவார்கள். அப்போ பெண்கள் எந்தளவுக்கு அதிகமாவாங்கன்னு கேட்டால் 1க்கு 50 என்று அதிகமாவார்கள் ஒரு அறிவிப்பில், 1க்கு 40 என்று அதிகமாவார்கள் இன்னொரு அறிவிப்பில், 1க்கு 30க்கு நெருக்கமாக அதிகமாவார்கள்னு ஒரு அறிவிப்பில். ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் வந்து ஒரு தடவை சொல்லும் பொழுது 3 விதமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் முரண்பட்ட நம்பர்களை வித்தியாசமாக சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி சொல்வது என்ன செய்வாங்கன்னா, ஹதீஸுகளை அறிஞர்களை ஆய்வு செஞ்சுட்டு இது வந்து ரசூலுல்லாஹ் வந்து முரணாக பேச மாட்டாங்க, ஆனால் இந்த ஹதீஸ் விஷயமாக நான் சொல்லக்கூடிய கருத்து அறிஞர்கள் சொல்லலை. ஆனால் பொதுவாக ஒரு ஹதீஸ் கலையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்படி வரும்னு சொன்னால் இது வந்து சஹாபியுடைய சொந்த கூட்டுறது, பெண்கள் அதிகமாவார்கள்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இவர் அறிவிப்பர் என்ன செய்வார்னா, எந்த அளவுக்கு அதிகமாக தெரியுமா? 1க்கு 50 ஆக்கும், 1க்கு 40, 1க்கு 30. இவர் வந்து சொந்த கருத்தாக இருக்க போய் தான் மாற்றி 3 சொல்கிறாரு. ஹதீஸை மனப்பான்மை என்ன சொல்கிறதா இருந்தால் 1 தான் சொல்லியிருப்பார். அப்போ ஹதீஸ் என்ன?
ஆண்கள் அதிகமாகி பெண்கள் குறைவார்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லும்போது இவர் ஒன்றை புரிவார், அதிகமாக எம்புட்ருக்கானே 1க்கு 50 இருக்குங்கிறார். அப்போ இந்த 1க்கு 50, 1க்கு 40, 1க்கு 30 என்று 3 விதமாக அவர் முரண்பட்ட நம்பர்களை சொல்லி இருப்பதில் இருந்து இந்த சொல்லு மாத்திரம் இவருடைய சொந்த கூற்று. இதுக்கு பேர் முத்ரஜிம்பாங்க ஹதீஸ் கலையில். இது முத்ரஜாக தான் இருக்கக்கூடும். ஆனால் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இது முத்ரஜின்னு ஒருத்தரும் சொல்லலை. இப்போ நான் தான் சொல்கிறேன். ஆனால் அந்த உசூலில் இருக்குது. இது முத்ரஜின்னு முடிவெடுப்பதற்கு தான் அதிக ஏன் மாற்றி பேசினாரப்போ ஒருக்கா 50ங்கிறாரு, ஒருக்கா 40ங்கிறாரு, ஒருக்கா 30ங்கிறாரு. அப்போ ஒரு ரசூலுல்லாஹ் ஒன்று தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் மனப்பாடம் பண்ணி சொல்வதாக இருந்தால் ஒன்று தானே சொல்லணும். அவராக கருத்தை சொல்லும்போது தான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று சொல்கிறதுக்கு வரும். அப்போ ஆண்கள் அதிகமாவார்கள் பெண்கள் குறைவார்கள்ங்கிறலாம் கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நம்பரை சொல்லும்போது மாத்திரம் ஒரு அறிவிப்பில் வரும்போது 1க்கு 50, இன்னொரு அறிவிப்பில் 1க்கு 40, இன்னொரு அறிவிப்பில் 1க்கு 30 அப்படின்னு சொல்லி ஒரு மாறுபட்ட எண்களை அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கணும், என்ன வழங்குதுன்னு கேட்டால் இது இவர் ரசூலுல்லாஹ் முரணாவும் பேச மாட்டாங்க. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஆண்கள் அதிகமாவாங்க பெண்கள் குறைவாங்கன்றது, பெண்கள் அதிகமாகி ஆண்கள் கம்மியாவாங்கங்கிற விஷயம் ஓகே. அது காலகாலத்துக்கு அப்படி அந்த பெண்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. பெண்கள் அதிகமாகிறது இன்றைக்கி நம்ம ஒரு 25 வருஷமாக நீங்கள் வாக்காளர் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் வாக்காளர்களே பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம நாட்டில். உலகம் பூரா அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிகம்னா என்ன அதிகம்னு கேட்டிங்கன்னா இவங்க 10 லட்சம் பேர் ஆண்கள் இருந்தாங்கன்னா 10,05,000 பேர் பெண்கள் இருப்பாங்க. சின்ன வித்தியாசத்தில் சும்மா ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு 500ங்கிற கணக்கில் என்ன செய்யும் அந்த ஆனால் அதிகமாக இருப்பாங்க. பெண்கள் ஆம்பளை ஒரு 10 லட்சம் வாக்காளர் இருந்தாங்கன்னா பெண்கள் 20 லட்சம் இருக்க மாட்டாங்க. அதே 10 லட்சத்தி ஒரு 500 இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கணக்கில் பெண்கள் அதிகமாவாக என்று சொன்னால் அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சின்ன வகையில் இவன் என்ன தான் அழிக்கக்குள்ள முயற்சி பண்ணினா கூட அதை மிஞ்சி பெண்கள் கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத எல்லா ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த காலத்தில் பெண்கள் கிடைக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் சரிக்கு சரியாக இப்போ பெண்கள் கொஞ்சம் கூட தான் இருக்கிறாங்க அந்த எண்ணிக்கை அடிப்படையில். அப்போ அந்த பெண்கள் அதிகமாவார்கள்ங்கிற அளவோடு இருந்தால் அது ப்ராக்டிக்கலாக சிந்திக்கும் போதும் கரெக்டாக இருக்கிறது, அது சாத்தியம் இருக்குங்கிறதும் தெரிகிறது. இதை 1க்கு 50ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் நடந்ததும் இல்லை, சிந்தித்தால் நடக்க போகிறதும் கிடையாது. நவீன காலத்தில் உலகம் போகிற போக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1க்கு 50ங்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமே இல்லை. அதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர் முரண்பட்டு வேறு பேசுகிறாரா, ஒன்றும் சாத்தியமில்லாதான் இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சாத்தியமில்லாத சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது இவர் முரணாக வேறு பேசுகிறார். முரணாக பேசுகிற வச்சுக்கிட்டு அப்போ இது ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமாகி ஆண்கள் கம்மியாவார்கள்ங்கிறது தான் ரசூலுல்லாஹ் சொன்னது. இதை விலைக்கு சொல்லும்போது ஒரு இடத்துல என்ன செய்கிறார், அவராக சொல்கிறதுனால ஒவ்வொரு ஆள்கிட்ட சொல்லும்போது 1க்கு 50ங்கிற கணக்கில் வந்துடும்ப்பா, 1க்கு 40 வந்துடும், 1க்கு 30 வந்துடும் அப்படின்றது இவருடைய கருத்து என்று வைத்து கொண்டோம் என்று சொன்னால் ஹதீஸில் குழப்பம் கிடையாது. இவர் சொன்னபடி நடக்காட்டி மார்க்கத்துக்கு ஒன்றும் கிடையாது. இவர் ஊகிச்சது 50 வகையாக இவர் வகையிலே சொல்கிறார், இவர் எத்தனை சொல்கிறாரு, அது ஆளாளுக்கு ஊகிச்சதையாக சொல்லுவாங்க. அப்போ இவருடைய ஊகம் தப்புண்டு வருமே தவிர நபியுடைய சொல்லில் பிழை இருக்குன்னு வராது. அதனால் இந்த முதுரஜுன்ற அடிப்படையில் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு முதுரஜுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த ஹதீஸையும் முதுரஜுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். ஹதீஸ்களை அறிஞர்கள் அந்த முதுரஜு என்றால் ஹதீஸோட அறிவிப்பாளர் அவர் கருத்தையும் சேர்த்து சொல்லிடுவார். ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்று இருக்கும், அது உள்ள என்ன செய்வார் அவருடைய கருத்தையும் சேர்த்து சொல்லிடுவார். இதை பலவித அறிவிப்புகளை திரட்டி வைத்து கண்டுபிடிப்பாங்க. இது இவருடைய சொந்த கருத்தாக இருக்குமா ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு என்ன செய்வாங்க, அதை கண்டுபிடிப்பார்கள். அந்த மாதிரியான இது அவருடைய சொந்த கூற்று என்று இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அவங்க கண்டுபிடிக்கலை. ஏன் கண்டுபிடிக்கலைன்னு கேட்டால் அவங்க தான் இது சாத்தியம்னு நம்பியிருக்காங்களே, அதனால் அந்த சிந்தனை போயிருக்காது. போர்க்களத்தின் மூலமாக ஆண்கள் அதிகமாக செத்துருவாங்க, அதனால் பொம்பளை எப்படி அதிகமாகி போகிறது 1க்கு 50ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சாங்க. அது இந்த காலத்தில் இருந்தாங்கன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. வாய்ப்பு இல்லைன்னு ஆகும்போது நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம தான் அது ப்ராடாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு அப்படி இல்லை, இதை தான் ஏற்றுக்கிட்டு இருந்துட்டு 1க்கு 50 வரலாம்ல நாளைக்கு அப்படிங்கிறதுனால இது கரெக்டாக இருக்குமான்ட்டு அது உள்ளே அவங்க போகலை. அதனால் நீ பாட்டு முதுரஜிங்கிற யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்கக்கூடாது. முதுரஜுக்கு உரிய உசூல் இருக்கிறது ஹதீஸில்.
இந்த ஹதீஸ் சம்பந்தமாக சொல்லலை. ஆனால் நான் சொன்னது இது ஒரு தக்க காரணத்தோடு தான் நான் சொல்கிறேன். 3 விதமாக ஏன் சொல்கிறாரு? 40, 30, 50, 40, 30ன்னு எதுக்கு அவனி சொல்கிறாரு? மாற்றி மாற்றி சொல்கிறாரா இல்லையா? அப்போ அது ஒன்று. ரெண்டாவது சாத்தியம் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸில் வந்து ஒரு ஆளுக்கு 50ன்னு சொல்லுவது வந்து அனசுடைய கூற்றாக நம்ம புரிந்து கொள்வது தான். இன்னொன்று கேட்குறேன், முதுரஜின்னு சொல்கிறாங்கல்ல, முதுரஜுங்கிறது வந்து ஒரு ஹதீஸை முதுரஜும்பாங்க. யார் சொல்லுவான்னா 500ல் வந்தவர் சொல்லுவார். 400 வருஷமாக அது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் ஏன்னா ஒருத்தர் பிற்காலத்தில் ஒருத்தர் சொன்னார்னா முந்தி உள்ளவங்க தான் சொல்லியிருக்கணும்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. இப்போ முதுரஜன்னு சொன்ன ஹதீஸ் எடுத்துப்போ தாரகுத்தினி போய் முதுரஜும் பாரு. தாரகுத்தினிக்கு முன்னாடி 500 வருஷம் ஓடி இருக்கிறது. அந்த 500 வருஷம் உள்ளவங்க வந்து நபியின் கூற்றாகத்தான் அதை வழங்கியிருப்பாங்க, பதிவு செஞ்சுருப்பாங்க. இவர் ஆய்வு செஞ்சு என்ன செய்வார்னா பையக்கி தாரகுத்தினி பிற்காலத்தில் வந்த அறிஞர்கள் வந்து அது பையக்கி முதுரஜுங்கிறாங்கல்ல. அப்படி கண்டுபிடிக்கிறது இவர் இதுக்கு முந்தி சொன்னாங்களான்னு யாராவது கேட்டாங்களா? சொல்கிற விஷயம் கரெக்டாக பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ நான் இதை சொல்கிறேன்னா நமக்கே இந்த சொல்ல முடியுதுன்னு கேட்டால், நம்ம வாழ்கிற காலம் வந்து சிலது புரிய வைக்கும், அவங்க வாழ்ந்த காலம் வந்து சிலது புரிய வைக்காது. அவங்க ஒரு சமாதானப்படுத்திட்டு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால் நம்ம இப்போ சிந்தித்து பார்க்கும் பொழுது இது வந்து இந்த சொல் வந்து இவருடைய சொல்லாக தான் இருக்க முடியும். அதனால் 3 விதமாக சொல்கிறாரு. இந்த 1க்கு 50, 1க்கு 40, 1க்கு 30ங்கிறது மட்டும் இவர் சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கு அப்படி அந்த ஹதீஸில் இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. ஏன் மாற்றி சொன்னார்? அதுலேருந்து சிந்திங்க. ரெண்டாவது, இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இது சாத்தியமற்றது அடிப்படையில் இருக்கிறதுனாலையும் நம்ம அந்த கருத்தை கொடுக்கணும். இதனால் வந்து இந்த ஹதீஸுடைய விளக்கம் அது. அடுத்தது வந்து நம்ம 82வது ஹதீஸை வந்து நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.